வணக்கம்மா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட் சைட்லேருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. நம்ம ரிசல்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்போங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்கும் பொழுது என்னென்ன யூஸுங்கிறது இந்த ஒரு இதிலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நான் இதை பார்க்கேன். நீங்கள் எப்படி பார்க்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு. இப்போ ரீவல்யூஷன் ப்ராசஸ்க்கு வந்து நம்மளை அப்ளை பண்ணி சொல்லியிருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் வந்து என்னென்னா ஸ்கேண்டு காப்பி வந்து நம்ம வாங்கணும். வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேன் காப்பியை ரீவால்யூஷன் சொல்லி போடுவோம். அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு எப்படியும் 1.5 மாதம் கிட்ட ஆயிரும். 1 மந்த் 1.5 மாதம் ஆயிரும். இப்போது டோட் சைடில் ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீவால்யூஷன் யாருக்கு போடுறோமோ உடனே பேமெண்ட் முடிஞ்ச அடுத்த நொடியே நம்மளோட ஆன்சர் ஷீட் தன்னாக்கில் நம்மகிட்ட வந்துடுது. நம்ம உடனே டவுன்லோட் பண்ணி நம்ம உடனே பார்த்துக்கலாம். நான் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னடா 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி திருப்பி 15ஆம் தேதி எப்படி? அப்போ ஒரே நாள் நைட்டு ஃபுல்லாக ஆன்சர் ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்களோன்னு நினச்சேன். இல்லை, நம்ம வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணோம், இந்த நிமிஷம் அப்ளை பண்ணி நீங்கள் பேமெண்ட் முடிச்சிங்கன்னா டக்குன்னு உங்கள் கையில் ஸ்கிரிப்ட் வந்துடுது. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம். சிபிஇ எக்ஸாம் எதுக்கு வைக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இன்னும் போக போக நம்ம நிறைய பேர் சிபிஇ எக்ஸாம் லேட் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஃபஸ்ட் எக்ஸாம்னால நம்மளுக்கு அப்படி இருக்குது. அதை வந்து அவங்க கரெக்டாக செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரலேருந்து எல்லாமே நம்மளுக்கு டக்குன்னு வரும். மொதல் எக்ஸாமுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து டோட் சைடில் இருந்து என்னென்ன சேஞ்ச் வருதுங்கிறது நம்மளுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.